ஸ்கேல்பிங்ல நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரெண்டு விஷயம் வந்து இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் நீங்க ஸ்கேல்பிங் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணுங்க. சும்மா ஏறுது இறங்குது, நான் வந்து டக்குன்னு போட்டு ஒரு 5,000 6,000 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லாம் வேணாம். நீங்க ஏதாவது ஒரு டெக்னிக்கல் வைஸ்ல ஏதாவது ஒரு சார்ட், ஒரு கிராஃப், மூவிங் ஆவரேஜ், ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க வந்து கத்துக்கங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், 1:1 ரேஷியோல வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஸ்கேல்பிங்கிறது ஒரு மணி பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 rupees ப்ராஃபிட் வருதுன்னா ஒரு 10,000 rupees லாஸ் வர மாதிரி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணுங்க. ஸோ அவசரப்பட்டு ஸ்டாப் லாஸ் இல்லாம வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேல்பிங்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரெண்டு விஷயம். ஸ்ட்ராட்டஜி இருந்தா நீங்க வந்து ஸ்கேல்பிங் வந்து அட்டன் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து 1:1 ரேஷியோல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க.